வார்த்தையாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 1 எப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இப்போ வேதத்திலே அநேக நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறபடியினாலே நாம் வேதத்தை தியானிக்கும்படி, அவைகளிலே மூழ்கி இருக்கும்படியாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிசயங்களை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறாரே, அழியாத அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கிறபடியினாலே அவைகளை நமக்கு தியானிப்பது அத்தியாவசியமான ஒன்றாக நமக்கு காணப்படுகிறது. வேதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் உருவாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வேதம் கடின இருதயம் உள்ளவர்களை அது உடைக்கிற ஒரு சம்பட்டியை போல் அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 23:29 எப்படியாய் சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியைப் போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அது உடைத்து கடின இருதயம் உள்ளவர்களையும் அது நொறுக்கி அது ஆண்டவருக்கு நேராக நம்மை பரிசுத்த வாழ்வு வாழும்படியாக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாய் அது இருக்கிறது. அதே எரேமியா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது எழுதுகிறார். எரேமியா 20:9 சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லுகிறார். ஒரு அக்கினிக்கு அதை ஒப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது என்னுடைய எலும்புகளில் அடைபடக்கூடியதாக, அது என்னுடைய இருதயத்தில் அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நம்முடைய ஒவ்வொரு சோதனைகளின் மத்தியில் அல்லது ஒரு பிரச்சனைகளின் மத்தியில் அல்லது ஒரு போராட்டங்களின் மத்தியில் நாம் படித்த அந்த வசனங்களிலிருந்து நம்முடைய இருதயத்தில் அந்த வசனங்கள் தோன்றும் பொழுது, அவைகள் முளைக்கும் பொழுது, அந்த வசனங்களை நாம் சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை அது உருவாக்கக்கூடியதாக, ஒரு தீபம் போல நம்முடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதாக அது நமக்குள்ளாக ஒரு அக்கினியைப் போல அது கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மற்றும் நம்மை உருவாக்குகிற உணவாகவும் அது பயன்படுகிறது. உபாகமம் 32:2 இப்படியாய் சொல்லப்படுகிறது, நமக்கு உயிரூட்டுகிற ஒரு மலையாக அது காணப்படுகிறது. 2 உபாகமம் 32:2 மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அது நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய, எப்படி மழைநீர் குடிநீராக அது எல்லாவற்றிற்கும் அது விதைகள் வளருகிறதற்கும் அவைகள் செழிப்படைகிறதற்கும் எத்தனையாய் பயன்படுகிறதோ, அந்த ஒவ்வொரு மரங்களுக்கும் உயிராய் எப்படி பயன்படுகிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனமானது நமக்கு உயிராக, நம்மை வளர வைக்கக்கூடியதாக, நம்மை செழிப்படைய வைக்கக்கூடியதாக அந்த வசனம் நம்மிலே இறங்கி வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் பொழுது எபேசியர் 6:17 அவன் சொல்லுகிறான், அது ஒரு பட்டயமாகவும் பயன்படுகிறது என்று சொல்லி, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது சத்துருவை மேற்கொள்ளும்படியாக, சத்துருவானவன் நமக்கு விரோதமாக வரும்பொழுது அந்த ஆவியின் பட்டயமாகிய இயேசுவின் வசனத்தை நம் பயன்படுத்தினால் சத்ருவானவன் நம்மை விட்டு விலகி போவான். ஏனென்று சொன்னால், இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே 3 விதமான சோதனைகளினால், பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அவனும் வசனத்தை காட்டி ஆண்டவரை அவன் மேற்கொள்ள நினைத்த பொழுது ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கொண்டு இயேசு அவனை விரட்டினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவ வசனத்திலே நாம் மூழ்கி இருக்கும் பொழுது, அந்த வசனங்களிலே இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது அது நம்மை
நம்மை உடைக்கிற சம்மட்டியாக, நம்மை உருக்குகிற நெருப்பாக, நம்மை உருவாக்கும் உணவாக, நமக்கு உயிரூட்டும் மழையாக, நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசுகளை துரத்துகிற ஒரு ஆவியின் பட்டயமாக, அது நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அது நமக்கு உதவி, அது நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிறவர்களாக அது பயன்படுகிறபடினாலே அந்த வேதத்தை நேசித்து அதை தியானித்து அதை உட்கொண்டால் இந்த உலகத்தில் என்னாலும் ஒரு உதிராது இருக்கிற ஒரு மரத்தை போன்ற ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே, இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே. நான் இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே. எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம்